சுவிட்சர்லாந்து எல்லாருமே இந்த ட்ரீம் கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஒரு எல்லாருமே என்விரான்மெண்ட் சைட்லயும் சரி, நேச்சர் சைட்லயும் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு பெஸ்டான கண்ட்ரி வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்ட்ரில 50 வருஷம் முன்னாடி ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவர்ல வந்து ரொம்பவே ஒர்ஸ்டான விஷயம் நடந்திருக்கு. லைக் ரொம்பவே கூவம் ரிவர் மாதிரி இருந்தது. அந்த ரிவரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பெஸ்டான கண்ட்ரியா மாறிடுது. எப்படிலாம் இந்த விஷயங்கள் பண்ணாங்க அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணதுனால வந்து இந்த சேஞ்சஸ் நடந்துச்சு அண்ட் இதை எப்படி வந்து நம்ம கூவம் ரிவருக்கும் ஒரு இந்தியாவுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்சர்லாந்து வந்து என்ன மாதிரி ஜியோகிராபிக்கல் விஷயத்துல ஹிஸ்டாரிக்கல் விஷயத்துல பார்ப்போம். சுவிட்சர்லாண்டோட பேங்க் வந்து ரொம்ப ஃபேமஸான பேங்க் ஸ்விஸ் பேங்க்னு சொல்லலாம். அந்த பேங்க்ல வந்து எல்லாமே மெயினான ஒரு அந்த கண்ட்ரியோட மெயினான இன்கம் வந்து ஸ்விஸ்ல தான் இந்த பேங்க்னால தான் இருக்கு. லைக் மற்ற பேங்க் மாதிரி இல்லாம அவங்க பேங்கோட பிரைவசி ஆகட்டும் நிறைய விஷயங்கள் ஆகட்டும் கொடுக்குறாங்க, ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பேங்க்ல இந்தியாவில் ஓபன் பண்றதாகட்டும் நிறைய வந்து கெடுபிடி இருக்கும். பட் அந்த சுவிட்சர்லாந்துல இருக்க பேங்க்ல வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னா ஒரு வெஸ்டர்னைஸ்டான ஒரு பேங்க்ஸ் வந்து கொடுக்கணும். லைக் எப்படின்னா ஒரு ஃபாரின்ல வேர்ல்டு வார் அந்த டைம்ல வந்து எல்லாருமே ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அனுப்புறதாகட்டும் காசு, ஆகட்டும் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா சுவிஸ் பேங்க் பிளே பண்ணிச்சு. அந்த அளவுக்கு பிளே பண்ண விஷயத்தினால வந்து சுவிஸ் பேங்க் அந்த அளவுக்கு ஒரு மெயினான குரோத்தா மாறிச்சு. அண்ட் ஒரு சில டைம்ல வந்து இந்த பிரைவசி அப்படின்ற விஷயம் வந்து நெகட்டிவா யூஸ் பண்ணதுனாலையும் சரி நிறைய பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணாங்க. அப்படி கன்சம்ஷன் அதிகமா இருக்கிற காரணத்தினால ஒரு சைட்ல அந்த பக்கம் இன்கம் ஜென்ரேட் ஆகுது. பட் இதுவே பீப்புள் வந்து இமிகிரன்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க ஒரு சைடு பார்க்கும்போது. அப்படி இமிகிரன்ஸ் வந்து அதிகமா வெளிநாட்டுல இருந்து உள்ள வராங்க, எல்லாருமே வந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த பீப்புள் கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்ட்ரிக்டான ஒரு லாஸ் கொண்டு வந்தாங்க. அட் தி சேம் டைம் வந்து எல்லாமே டாரிஃப் வந்து அதிகமா சரி டாக்ஸ் வந்து அதிகமா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி டாக்ஸ் அதிகமா விதிக்கும் போது வந்து வெளிநாட்டு பீப்புள் நினைப்பாங்க, ஓகே டாக்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் உள்ள வர மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து 50 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான கண்ட்ரியா அப்படின்னு வாழ்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பாலிசி சைட்ல இந்த மாதிரி இல்லை. பட் அந்த பீப்புளும் அந்த சரி எல்லாருமே சரி ஒரு கம்ப்ளீட்டா இன்கம் ஜென்ரேட் பண்ணி கரெக்டான ஹேண்டில் பண்ணதுனால ஒரு பெட்டரான எல்லாமே வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி கொண்டு வந்ததுனால அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணனால உங்களோட இன்கம் பேஸ்ல வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்க வந்து நதி. சுவிட்சர்லாந்துல இருக்க நதியை வந்து ஜேம்ஸ் நதி மாதிரி ஒரு மாத்தணும். ஜேம்ஸ் நதி எப்படி ஒரு விஷயத்த மாறிச்சோ சுவிட்சர்லாந்துல இருக்க நதியும் அது மாதிரி மாத்தணும்னு மென்டாலிட்டி. ஒரு எப்படி நான் பண்ணா ஒரு நார்மலா வந்து அந்த அழுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு சீல ரிவர்ல கண்டாமினேட் ஆகணும். சரி ரிவர் இருக்குன்னா சீல கண்டாமினேட் ஆகணும். சீல உள்ள போகணும். அந்த ஒரு லிங்க் பண்ணணும். அப்படி லிங்க் பண்ணாத டைம்ல வந்து அந்த இடத்துல வந்து அழுக்காகும், ஒரு சாக்கடையா தேங்கும். அப்படி சாக்கடையா தேங்கும் போது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும். இதை வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிவரும் வந்து கனெக்ட் பண்ணி விடணும். அப்படி கனெக்ட் பண்ணி விடல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ரிவர்ல வந்து தெரிஞ்சிச்சு. அந்த ஜேம்ஸ் ரிவர் வந்து அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி கூவம் மாதிரி இருந்த ரிவர். அந்த ரிவர் எப்படி சரி பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரெண்டு லிங்க் பண்ணி கிளியரா வந்து இந்த அழுக்குலேருந்து எல்லாமே வந்து ஓஷன்ல கலக்கிற மாதிரி செஞ்சாங்க. அப்படி எல்லாமே ஓஷன்ல உள்ள வர மாதிரி ஒரு கண்டாமினேஷன் பண்ண ஒரு டிஃப்ரெண்டா மெத்தட்ல பண்ணாங்க. அப்படி ஒரு ஆல்ரெடி உள்ள அழுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு எப்படிலாம் மாற்ற முடியுமோ மாத்தி அதை சேர் செய்யறதாகட்டும் ஒரு பயோடிகிரேடபிளா மாற்றணும். அதுக்கடுத்து ஒரு அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்சஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த சுவிட்சர்லாந்துலயும் வந்து ஓஷன்ல வந்து கலக்கிற மாதிரி செய்யறதுக்கு செஞ்சாங்க. அண்ட் ஓஷன்ல வந்து ஒரு சில மேலோட்டமா இருந்துச்சு, மேல அந்த ஹையா இருந்துச்சு அந்த ரிவர் அண்ட் ஓஷன் டவுன்ல இருந்துச்சு அப்படின்ற கான்செப்டே இருந்துச்சு. பட் அந்த லைட்டா குறைஞ்சி நல்ல விஷயங்கள் பண்ணி நல்ல ஒரு இம்பாக்ட கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரிதான் ரிவர் வந்து கூவம்னு சரி ரொம்பவே நல்ல இம்பாக்ட கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி கிளீனிங் பண்ணிட்டு ஒரு ரிவர் வந்து கண்டாமினேட் பண்ற கண்டாமினேஷன் இல்லாம இருக்கணும். அப்படி ஃபர்தர் கண்டாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் நடக்கும். பெரிய ப்ராப்ளம் என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி மெரினா பீச்சுக்கும் சரி கூவம் ரிவருக்கும் சரி அந்த லிங்க் இருக்கு. பட் ஆனா அந்த லிங்க் வந்து அந்த அளவுக்கு வந்து சேக கூடாது அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில இருக்காங்க. அப்படி மென்டாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணும். ஏன் அப்படின்னா ரிவரை வந்து அவ்வளோ அசுத்தமா இருக்குன்னு சொல்றதுனால அந்த கம்ப்ளீட்டா அந்த ரிவர் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு நியூ ஃபர்தரா வந்து ஒரு நியூவா ஒரு பார்க் மாதிரி கொடுத்து பீப்புளை வந்து அந்த அளவுக்கு ஃபைன் போட்டு அந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்தணும். லைக் அந்த போட்டிங்கும் சரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செஞ்சோம். ஃபிஷ்ஷிங்கும் சரி போட்டிங்கும் சரி பீப்புள் யூஸ் பண்ணாங்க அந்த சுவிட்சர்லாந்து விஷயத்துல. அது மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாத்தினாங்க. அதுல இருந்து கிடைக்கிற ஜென்ரேட் பண்ற இன்கம்ல இருந்து நிறைய பீப்புள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் பெட்டரான கொண்டு வந்தாங்க சுவிட்சர்லாந்துல. அதே மாதிரிதான் இந்தியாவில வந்து கோவம்ல வந்து கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபர்தரா மெயின்டைன் பண்றது டெய்லியும் செலவாகும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணலாம் அதுல இன்கம். அந்த ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜென்ரேஷனா மாறும், ப்ராஃபிட்டபிள் விஷயங்களா மாறும். ரிவர் கூவம் வந்து
ஃபர்தரா வந்து கண்டாமினேட் பண்றதுலேருந்து தவிர்க்க முடியும்.